திண்டுக்கல் அருகே வத்தல தொப்பம்பட்டி பஞ்சாயத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்தும் பணிக்கு வராத கிளர்க் முத்துக்குமாரை கண்டித்தும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வீரமணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரமணிகண்டன், அங்கு தொப்பம்பட்டியில் எத்தகைய சூழல் நிலவுகிறது? அப்பகுதி மக்கள் எந்தெந்த அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிக்கிறார்கள்? விவரம். வணக்கம் கனகாதாரா. திண்டுக்கல் மாவட்டம் சானாப்பட்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட இந்த வத்தல தொப்பம்பட்டி பஞ்சாயத்துல சுமார் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுவாங்க. அவங்களுக்கு அடிப்படை தேவையான பொது சுகாதாரம், கழிப்பிட வசதி, சாலை அமைத்தல் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு எதுவுமே செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக அந்த பஞ்சாயத்து ஊராட்சி செயலாளர் முத்துக்குமாரை தொடர்பு கொண்ட போது அவரை தொடர்பு கொள்ள முடிய அந்த அலுவலகத்துக்கும் சரியாக முத்துக்குமார் வராதனால அவங்களுடைய தேவைகளை, அடிப்படை தேவைகளை கூட கூற முடியவில்லை. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டு வரி ரசீது மற்றும் குழாய் வரி ரசீது இதெல்லாம் அவங்களால ரசீதுகளை போட முடியாமல் தவிர்த்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக 2 ஆண்டுகளாகவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் புகார் கொடுத்திருக்காங்க. இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதனால இந்த வத்தல தொப்பம்பட்டி பகுதியை சேர்ந்த மக்கள் இன்னைக்கு காலை அந்த பகுதியில் வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டன, மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டன. இந்த போராட்டத்தின் காரணமாக பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டனர். இந்த போராட்டத்தை கண்டறிந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் அந்த பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராமல் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்றது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதி, சாலை வசதிகள் அமைத்தரணும். அதே போல ஊராட்சி செயலர் அந்த பஞ்சாயத்து வத்தல தொப்பம்பட்டியோட கிளர்க் சரியாக வரவில்லை முத்துக்குமார், அவரை பணி மாறுதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்துதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தற்போது போலீசாரும் அதிகாரியும் சம்பவ இடத்திற்கு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது இந்த போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரமணிகண்டன். எங்களுக்கு நாங்க யூனியன் ஆபீஸ் வரை போயிட்டோம், பெட்டிஷன் போட்டோம், எந்த ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு கண்டிப்பா நியாயம் வேணும். எங்களுக்கு இந்த ஊர் கிளர்க்கே வேணாம். குளத்து வரையே தரமாட்டாரு. ஒரு ரசீது அவங்க போல அலைய விடுறாரு. ஏன்னா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கே வாரம் இல்ல. எங்களுக்கு ஒரு நியாயம் கேட்டு கொடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு கிளர்க்கே ஒரு கிளர்க்கு வேணாம், வேற கிளர்க்கு போடுங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வேற கிளர்க்கு போராட்டம் பண்ணி 2 வருஷமா நடக்குது. 2 வருஷம் ஒரு சைடாவே பேசுறது, யாருக்கு எந்த எதுவுமே பண்றது இல்ல. ஒரு கையெழுத்து வாங்குற மாதிரி இருக்கு.